வணக்கம். இது ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இன்றிருக்கும் நான் டோமிகா சாந்தகுமார். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னராக முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர தலைமையில் யாழில் ஆரம்பமாகும் தேசிய வீடமைப்பு திட்டம். பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த மூவர் துபாயில் அதிரடி கைது. திடீரென விமலை தொடர்பு கொண்டுள்ள ரணில் விக்ரமசிங்க. கட்டுப்பாட்டு விலையை மீறி அரிசி விற்பனை. 3 வர்த்தகர்களுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. இன்று முதல் பால் தேநீரின் விலையில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றம். யாழ்ப்பாணம் சென்ற அனுர மீது கடும் கோபத்தில் பௌத்த துறவி. இலங்கையில் 16 வயதுடைய சிறுமி மீது துப்பாக்கிச்சூடு. மூவர் அதிரடி கைது. டிரம்பிற்கு கொலை மிரட்டல் விடுத்த ஈரான் அரசு ஊடகம். புகைப்படத்தை வெளியிட்டு பகிரங்க எச்சரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டீஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ். தேசிய வீடமைப்பு திட்டத்தின் ஆரம்ப விழா யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ளதாக வீடமைப்பு கட்டுமான மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுனில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சாவகச்சேரி மீசாலையில் இன்றைய தினம் காலை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக்கவின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெறவுள்ளது. இந்த முயற்சியின் கீழ் இந்த ஆண்டுக்குள் 31,000 வீடுகளை நிர்மாணிக்க திட்டங்கள் உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டுக்கான தேசிய வீடமைப்பு திட்டம் சொந்தமாக ஒரு இடம் ஒரு அழகான வாழ்க்கை என்ற துணைப்பொருளில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக வீடமைப்பு கட்டுமான மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் DP சரத் அண்மையில் தெரிவித்திருந்தார். அத்துடன் உள்நாட்டு யுத்தத்தின் போது இடம்பெயர்ந்தவர்களுக்கு தலா 2 மில்லியன் ரூபாய் செலவில் 500 வீடுகள் கட்டப்படும் என பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் இடம்பெயர்ந்தவர்களுக்காக 2,500 வீடுகளை கட்ட அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் கடந்த ஆண்டு ஒரு வீட்டிற்கு ஒதுக்கீடு 1.5 மில்லியன் ரூபாய் என்றும் ஆனால் மாவட்ட செயலாளர் மற்றும் பிற அதிகாரிகளின் கோரிக்கைகளை தொடர்ந்து 2 மில்லியனாக அதிகரிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பல்வேறு கொலை சம்பவங்கள் தொடர்பில் இலங்கை போலீசாரால் தேடப்பட்டு வரும் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த இருவரும் பெண்ணொருவரும் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் துபாயில் வைத்து அந்த நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் தனிப்பட்ட செயலாளர், கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பாதாள உலக கும்பலின் தலைவரான கொண்ட ரஞ்சித் என்பவரின் சகாவான சூட்டி மல்லி என்பவரும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் கைது செய்யப்பட்டவர்களில் எல்லிப்பேட்டியவில் இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பாதாள உலக கும்பலின் தலைவரான புன்சா என்பவரின் சகாவும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது மோசடி குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட மூவரையும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக 2 பெண் போலீஸ் அதிகாரிகள் உட்பட 6 பேர் கொண்ட போலீஸ் குழு ஒன்று துபாய்க்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவிற்கும் தேசிய சுதந்திர முன்னணி தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்சவுக்கும் இடையே ஒரு சிறப்பு தொலைபேசி உரையாடல் நடைபெற்றுள்ளது. இதற்கமைய ரணில் விக்ரமசிங்க அனுராதபுரத்தில் இருந்து கொழும்புக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது 14ஆம் தேதி பிற்பகல் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த குறுகிய தொலைபேசி உரையாடலின் போது தனிப்பட்ட விடயங்களுக்கு மேலதிகமாக நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து இருவருக்கும் இடையே ஒரு சுருக்கமான கருத்து பரிமாற்றம் நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த காலம் முழுவதும் எதிரெதிர் அரசியல் கருத்துக்களை கொண்டிருந்த இந்த இரு தலைவர்களுக்கும் இடையிலான இந்த சுமூகமான உரையாடல் அரசியல் அரங்கில் மிகுந்த கவனத்தை ஈர்த்துள்ளது. கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த ஜா-எல மற்றும் கந்தானி பகுதிகளைச் சேர்ந்த 3 வர்த்தகர்களுக்கு வெலிசரை நீதவான் நீதிமன்றம் தலா 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. இந்நிலையில் நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் வர்த்தகர்கள் தமது குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து இந்த 3 லட்சம் ரூபாய் அபராத உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. குறித்த வர்த்தகர்கள் 1 கிலோ அரிசியை 308, 275 மற்றும் 280 ரூபாய் ஆகிய விலைகளில் விற்பனை செய்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது. அரசாங்கம் நிர்ணயித்த கட்டுப்பாட்டு விலையை மீறி நுகர்வோரை ஏமாற்றும் வகையில் செயற்பட்டமைக்காக இந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட இந்த அபராத தொகையினை வர்த்தகர்கள் மூவரும் செலுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் முதல் ஒரு கோப்பை பால் தேநீரின் விலையை 10 ரூபாவினால் குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பல கலை கலாச்சார நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு மக்களுடன் தைப்பொங்கலை கொண்டாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியின் யாழ் விஜயம் தொடர்பில் நயினாதீவு விகாராதிபதி வெளியிட்ட கருத்துக்கள் தற்போது அதிகம் பேசப்பட்டு வருகின்றன. பொதுவாகவே ஜனாதிபதி ஒருவர் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டால் நயினாதீவு விகாராதிபதியை சந்தித்து ஆசி பெறுவது வழக்கம். ஆனால் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவ்வாறு தன்னை சந்திக்க வரவில்லை என நயினாதீவு விகாராதிபதி தெரிவித்தார். மேலும் தான் கடந்த கால அரசாங்கத்துடன் மிக நெருக்கத்துடன் இருந்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தமை
குறிப்பிடத்தக்கது. பொங்கல் தினத்தையொட்டி நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக்க விசேட பூஜை வழிபாடுகள் மற்றும் நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ளார். இதன்போது பல கலை கலாச்சார நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு மக்களுடன் தைப்பொங்கலை கொண்டாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியின் யாழ் விஜயம் தொடர்பில் நயினாதீவு விகாராதிபதி வெளியிட்ட கருத்துக்கள் தற்போது அதிகம் பேசப்பட்டு வருகின்றன. பொதுவாகவே ஜனாதிபதி ஒருவர் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டால் நயினாதீவு விகாராதிபதியை சந்தித்து ஆசி பெறுவது வழக்கம். ஆனால் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவ்வாறு தன்னை சந்திக்க வரவில்லை என நயினாதீவு விகாராதிபதி தெரிவித்தார். மேலும் தான் கடந்த கால அரசாங்கத்துடன் மிக நெருக்கத்துடன் இருந்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. காளிமுகத்திடல் வீதியில் உள்ள மின்கம்பம் ஒன்றின் மீது ஏறி நபரொருவர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். கலனி போலீசாரால் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக கூறி குறித்த நபர் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார். இந்நிலையில் கலனி போலீசாரால் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக கூறி அவர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார். இதற்கமைய குறித்த நபரை மீட்டு அவருக்கு தேவையான முதலுதவிகளை வழங்கும் நோக்கில் ஆம்புலன்ஸ் சேவையைச் சேர்ந்த குழுவினரும் சம்பவ இடத்திற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் பணியாற்றிய அதிகாரிகளால் கடந்த காலங்களில் ஒப்படைக்கப்பட்ட வாகனங்கள் தொடர்பான விவரங்களை வெளியிடுமாறு தகவல் உரிமை ஆணைக்குழு ஜனாதிபதி செயலகத்துக்கு உத்தரவிட்டுள்ளது. தகவல் உரிமை சட்டத்தின் மூலம் கோரப்பட்ட விவரங்களை ஜனாதிபதி 31ஆம் தேதிக்கு முன்னர் உரியவரிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் பதவி காலத்தில் நியமனங்கள் பெற்ற அதிகாரிகளினால் செயலகத்திடம் ஒப்படைக்கப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் கோரப்பட்ட தகவல்களை வழங்குமாறு ஆணைக்குழு ஜனாதிபதி செயலகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. ஊடகவியலாளர் ராகுல் சமந்த கெட்டியாராட்சி 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி தகவல் உரிமை சட்டத்தின் பேரில் கோரப்பட்ட தகவல்களை 2026ஆம் ஆண்டு வழங்க உத்தரவிடப்பட்டது. ஆனால் அத்தகைய தகவல்களை வழங்குவது தனியுரிமையை மீறுவதாகவும் பாதுகாப்பு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் கூறி செயலகம் வாகன பதிவு எண்களை வெளியிட மறுத்தது. பல சந்தர்ப்பங்களில் ஜனாதிபதி செயலகம் தனது நிலைப்பாட்டை மீண்டும் மீண்டும் மாற்றி தகவல் வழங்குவதை மறுத்துள்ளது. பின்னர் ஊடகவியலாளர் மார்ச் 20, 2025 அன்று தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழுவில் மேல்முறையீடு செய்துள்ளார். ஆணைக்குழு 7 முறை செயலகத்திற்கு மனு அனுப்பியது. ஆனால் பிரதிநிதிகள் பலமுறை முன்னிலையாகவில்லை. 2026 ஜனவரி 13ஆம் தேதி நடைபெற்ற மேல்முறையீட்டு விசாரணையில் ஆணைக்குழு செயலகத்தின் நிலைப்பாட்டை நிராகரித்து நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் தகவலை வெளியிடுமாறு அறிவுறுத்தியுள்ளது. 2025 டிசம்பர் 30ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பு 9 மற்றும் 12 ஆகிய பகுதிகளில் வசிக்கும் 27, 32 மற்றும் 35 வயதுடையவர்கள் ஆவர். கொகுவல சரணங்கர வீதி போதியவத்த பகுதிக்கு டிசம்பர் 30ஆம் தேதி இரவு மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத இருவர் வீடொன்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் 16 வயதுடைய சிறுமியொருவர் காயமடைந்து கலபோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பில் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கு வைக்கப்பட்டவர் சிறுமியல்ல, அந்த சிறுமியின் தாய் என தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு உடந்தையாக இருந்த 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு ஈரானின் அரச ஊடகம் ஒன்று கொலை மிரட்டல் விடுத்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானில் அரசுக்கு எதிராக போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் சுமார் 3500க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த போராட்டத்தின் பின்னணியில் அமெரிக்காவும் ஸ்டீலும் இருப்பதற்கான ஈரான் ஆட்சியாளர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அதற்கேற்றால் போல் டிரம்பும் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் ராணுவ நடவடிக்கை எடுக்க நேரிடும் என ஈரானை எச்சரித்த டிரம்ப் அரசு நிறுவனங்களை கைப்பற்றுமாறு போராட்டக்காரர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அத்தோடு தேவையான உதவிகளை உங்களை தேடி வரும் எனவும் போராட்டக்காரர்களுக்கு டிரம்ப் தைரியம் கொடுத்துள்ளார். இது மட்டுமின்றி ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது தொடர்பாக அவர் ஆலோசித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ஈரானின் அரசு ஊடகம் ஒன்று டிரம்புக்கு நேரடி கொலை மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு பிரச்சார கூட்டத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் டிரம்ப் காயமடைந்த புகைப்படத்தை வெளியிட்ட குறித்த அரசு ஊடகம் இந்த முறை இலக்கை தோட்டாக்கள் தவறவிடாது என தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தற்போது சர்வதேச ரீதியில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனுர தலைமையில் யாழில் ஆரம்பமாகும் தேசிய வீடமைப்பு திட்டம். பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த 3 துபாயில் அதிரடி கைது. திடீரென விமலை தொடர்பு கொண்டுள்ள ரணில் விக்ரமசிங்க கட்டுப்பாட்டு விலையை மீறி அரிசி விற்பனை. 3 வர்த்தகர்களுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. இன்று முதல் பால் தேநீரின் விலையில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றம். யாழ்ப்பாணம் சென்ற அனுர மீது கடும் கோபத்தில் பௌத்த துறவி. இலங்கையில் 16 வயதுடைய சிறுமி மீது துப்பாக்கிச்சூடு. 3 அதிரடி கைது. டிரம்பிற்கு கொலை மிரட்டல் விடுத்த ஈரான் அரசு ஊடகம் புகைப்படத்தை வெளியிட்டு பகிரங்க எச்சரிக்கை. இத்துடன் ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.